பிரீத்தி. இங்கே வந்து நான் மனு கொடுக்கறதுக்கு வந்த காரணம் வந்து அரக்கோணத்தில் எங்கேயுமே மனு கொடுத்தா எடுக்கிறதே கிடையாது. எங்களை வந்து ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. எஸ்பி ஆஃபீஸ் முதற்கொண்டு எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டேன். அங்கேருந்து ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புகிறாங்களே தவிர ஒரு இதுவும் எடுக்கிறதில்ல. அரக்கோணம் ஏடபிள்யூபிஎஸ்ல வந்து வாசுகின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க போய் மனு கொடுத்தா அவங்கள அவதூறுவாக பேசி அவங்க கடந்த காலத்தெல்லாம் வலித்து அவங்க அப்பா அம்மாவை இழிவுபடுத்தி பேசி வெளியே அமுச்சு விட்டுடுறாங்க. அவங்கள தற்கொலை பண்ணிக்கிற அளவு தூண்டி விடுறாங்க. அந்த அம்மா எங்கேயும் நியாயம் பக்கம் எடுக்கிறது இல்லை. அக்யூஸ்டை வந்து வெளியில் விட்டுடுறாங்க சுதந்திரமாக. நாங்கள் வந்து இந்த மாதிரி மனு வச்சுன்னு அலைஞ்சிட்டு இருக்கணும் எல்லா இடமும். இந்த தெய்வ செயல் மேலே வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்லி நாங்கள் அலையாத இடமே கிடையாது. இப்போ லாஸ்ட்டாக வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஐஏஜி சார் வந்து அவன் மேலே வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எங்கள் அப்பா கொடுத்த ஒரு பொண்ணு சேஃப்டிக்காக கொடுக்க வந்த ஒரு மனுவை வச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுவும் 10ஆம் தேதி போட்டிருக்காங்க. 10ஆம் தேதியிலேருந்து நான் 15ஆம் தேதி போய் கேட்குறேன். 15ஆம் தேதி வந்து அந்த மனுவை வந்து காட்டுறாங்க இதுதான்ட்டு. நான் கொடுத்த மனுவோட எஃப்ஐஆரே அது கிடையவே கிடையாது. நான் பாதிக்கப்பட்ட பொண்ணு எடுத்துன்னு வந்து இந்த எஃப்ஐஆர் கொடுக்குறேன், இதுலேருந்தே எடுக்க மாட்டேன்றாங்க. அப்பா சேஃப்டிக்காக கொடுத்ததை எடுத்து என்னையே வந்து இந்த மனு நாங்கள் வாங்க மறுக்கிறோம் அப்படின்ட்டு என் மேலே தப்பு இருக்க மாதிரி இப்போ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அரக்கோணம் ஏடபிள்யூபிஎஸ்ல இருக்கிற எல்லா போலீஸுங்களுமே அவங்க வந்து 10ஆம் தேதி வந்து மனு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரையும் அக்யூஸ்டை வந்து வெளியில தான் விட்டுட்டு இருக்காங்க. கேட்டால் ஸ்பெஷல் டீம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மீடியா நீங்கள் தான் வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்போ நல்ல நியாயமோ வாங்கி அந்த தெய்வ செயலை வந்து உள்ளே போடணும். அவர் சொல்லியிருக்காரு உன்னோட மனுவில் இருந்தே நான் வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன். இன்னைக்குள்ளே வந்து அவனை ரிமாண்ட் பண்ணி இந்த மனுக்கு எஃப்ஐஆர் போட்டு உனக்கு வந்து நீதி வாங்க தரணுமா? நான் என்ன மாதிரி பொண்ணுங்க வந்து செத்து போயிட்டா மட்டும் ஸ்டேட்டஸ் போட இல்லை வந்து நீங்கள் ஏன் போனீங்கன்னு திட்டுறதுக்கு மட்டும் வரீங்கல்ல பொதுமக்கள் எல்லாம் ஒரு சிலர் பேர். அப்படி நாங்கள் ஏன் செத்து போனோம் இவனை மாதிரி ஆளுங்களை இப்போ நான் வந்து தைரியமாக வெளியே வந்ததுக்கு காரணமே வந்து நான் மட்டும் கிடையாது. அவன் பின்னாடி என்ன மாதிரி 20 வயசு பொண்ணு மாதிரி 20 பொண்ணுங்க இருக்குது. 20 பொண்ணுங்க மட்டுமா இல்லை எவ்வளோ பேருன்னு தெரியல. அதனால தான் நான் வந்து இது தைரியமாக வந்து கொடுத்ததே. நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, உங்களுக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்ததுன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த தெய்வ செயல் மேலே வந்து நடவடிக்கை எடுக்க வைக்கணும். ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.